அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நம்ம வந்து ஹைதராபாத்து மட்டன் ஹலீம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்று நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு இந்த ஸ்பூனை பாருங்கள், இந்த ஸ்பூனோட 2 ஸ்பூனு, பாசிப்பருப்பு 2 ஸ்பூனு, 10 பாதாம் 10 முந்திரி, மைசூர் பருப்பு 2 ஸ்பூனு, துவரம் பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்து 2 ஸ்பூனு, இது பாலி அரிசின்னு சொல்லுவாங்க, இது மட்டும் 3 ஸ்பூனு. கோதுமையில் இப்படி உடச்சி இப்படி இருக்கு கோதுமையில். இது கோதுமை ரவாவில் வந்து நம்ம ஒரு 100 கிட்டக்க எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக போட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இதுக்கு வந்து 1/2 கிலோ மட்டன் முள் இல்லாத கறியாக வைக்கணும். அப்படியே முள் உள்ளது வாங்கினாலும் நம்ம வந்து அந்த முள்ளை எடுத்துகிட்டு வெறும் கறியை மட்டும் நம்ம எடுக்கணும். இதுக்கு தேவையான பொருள்கள் இதுதான். இப்போ நான் இது எல்லாத்தையும் போட்டு நான் ஊற வைக்க போகிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக தட்டி இந்த வளர்ந்தல போய் இப்போ களைஞ்சி நம்ம நல்ல தண்ணி ஊற்றி நம்ம 8 மணி நேரம் ஊற வைப்போம். 3 ஸ்பூனு பாசுமதி அரிசி, அதோட 3 ஸ்பூன் பாசுமதி அரிசியை நான் போட மறந்துட்டேன். இப்போ நாம் அதை அலசி இதோடு சேர்த்து ஒன்றா போட்டு நம்ம ஊற வச்சிடும். 8 மணி நேரம் ஊற வச்சிடும். அரிப்பு வச்சு வடித்து, ஏன்னா நம்ம கோதுமை ரவை பொட்டிக்க அது வெளியேறிடாமல் அரிப்பு வச்சு வடித்து நம்ம இப்போ திரும்ப நல்ல தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கழுவி சுத்தப்படுத்தி ஊற வைக்க போகிறோம் 8 மணி நேரம். இப்போ வந்து நம்ம 1/2 கிலோ மட்டன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிற பாருங்க, ஒரு முள்ளு இல்லாமல் இப்போ நல்லா கொழுப்பு கறியாக எடுக்கணும். 1/2 கிலோ மட்டன்னு நல்லா நான் துண்டு கறியாக எடுக்கணும். இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து 1/2 கிலோவுக்கு இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனோட 2 ஸ்பூனு, இந்த ஸ்பூனை பாருங்கள் 2 ஸ்பூனு, தயிர் அதே மாதிரி 2 ஸ்பூன் சரி, கூட ஒரு 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன். இங்கே பாருங்கள், இது வந்து சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, எலுமிச்சைப்பழம் 1 பழம், புரிஞ்சு ஊற்றிட்டு நல்லா பெரட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்ச நமக்கு இந்த கறி நல்லா இதில் வந்து ஒப்புன்னு நமக்கு அவிஞ்சிடும். அதுக்காக குக்கரில் போட்டால் அவியணுன்னு நினைக்காதீங்க. இது நல்லா புஷ்பமாக களிய வைக்கணும். அதுக்காக இப்போ கொஞ்சம் இதை ஊற வச்சிடுவோம். ஊற வச்சுட்டு அப்புறங்காட்டி குக்கரில் போடுவோம். பாருங்கம்மா, இப்படி டப்பாவில் வச்சு அப்படியே அடைச்சி இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நம்ம செய்கிறதுக்காட்டி வச்சா நல்லா ஆயிக்கும் இந்த கறி. 100 நெய் ஊற்றிக்கிறேன். அதில் 5 கிராமும் 2 பட்டை, ஒரு பூவு, இதெல்லாம் போட்டு வாசத்துக்கு. அதோட ஏலக்காய் போட போகிறேன். 4 ஏலக்காய் போட்டதோடைய நான் ஒரு 3/4 கிலோ வெங்காயம் வெட்டினேன். அதை பாதியை வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து பொரித்து இதை எடுத்துக்கிட்டேன். இந்த பாதியை இப்போ இதில் போட்டு கொஞ்சம் வேகட்டும். பச்சை மிளகா போட போகிறேன். 3 போட்டிக்கிறேன். இது நல்லா வேறு மூடி வைப்போம். இப்போ 1/2 வேக்காடா வெங்காயம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பெரட்டி வச்சுக்கிறேன் இந்த கறியை. போட்டு கிண்டி வரும்.
கிண்டிட்டு சேர்த்து மூடி வைப்போம். கொஞ்ச நேரம் கிடக்கட்டு தான். இப்போ நம்ம கறியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு தக்காளி எதுவுமே போடக்கூடாது. இப்போ இதுக்கு நம்ம தாராளமாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கிட்டக்க, 1/2 லிட்டராக இருந்தாலும் சரி 1 லிட்டர் தண்ணி ஒரு விசில் அடித்ததோடைய நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் சிம்மில் வச்சு அது அமர்த்திடணும். அமர்த்தி விட்டு அந்த கறி நல்லா கடைஞ்சிடும். அதை எடுத்து நம்ம களியாட்டாலும் கடைஞ்சிக்கிற வேண்டியது. இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு விசில் வந்ததோடைய சிறுத்துடணும். ஒரு விசில் வரக்குள்ளாட்டி நல்லா ஃபாஸ்ட்டில் இருக்கணும். ஒரு விசில் வந்ததோட சிறுத்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே கறியை இதை போட்டுருவோம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா விசில் போகிற வரை இருக்க வச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இப்படி தனியாக தான் இருக்கேன். இதில் உள்ள மேட்டாப்பில் எண்ணெய் கீழே நெய் அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் அள்ளிக்கிறேன். இதில் கிடக்கிற கறி, இந்த கறியை பூரா அள்ளி இது அப்படியே இது அள்ளி ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். இந்த ஆணத்தை அது ஒரு வளந்தில் ஊற்றி வச்சுக்கிறோம். நல்லா இந்த ஆப்பையை கொண்டு நல்லா மசிச்சு கறியை நல்ல கொழுப்புள்ள கறியாக எடுக்கணும். அப்போ தான் செம்ம டேஸ்ட் ஆகிடும். இந்த 1/2 கிலோ கறியும் நல்லா முள் இல்லாமல் மசிச்சு எடுத்து வச்சு இதே இருக்கட்டு. இது ஒரு பக்கம் மூடி வச்சுருப்போம். இந்த பருப்பு எல்லாத்தையும் இதை வடித்து நம்ம அதில் சோறாக்குற மாதிரி கிண்டி பருப்புலாம் அவிய போடுவோம்ல, அது மாதிரி அவிய போடுவோம். ஒரு குத்து மதிப்பாக தண்ணி ஒரு 3-4 குட்டான் காப்பிடி ஒரு படி தண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம அதில் 400 மில்லி இதில் வந்து 2 இதில் ஒரு பாதியும் ஊற்றினேன். இதை ஊற்றி ஒரு 5-6 விசில் நல்லா அடிக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை திறந்து பார்ப்போம். இது கிண்டிக்கிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் கட்டி ஆயிரும். அதோடு இதை எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியது. நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த பருப்பு எல்லாத்தையும் இப்படி அரைச்சிட்டோம். அரைச்சி முடியவுமே கறியை நுணுக்கி வச்சுக்கிறோம்ல, இது அவளையும் கறியை இது மட்டும் கொஞ்சம் தானே இந்த பொரிச்ச வெங்காயத்தை இதையும் வச்சுக்கலாம். இந்த ஆணமிக்கியில் இந்த ஆணத்தை ஊற்றி நல்லா அடிக்கணும். தீமல்லி போட்டிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூனுக்கு பிறகு இதில் மிளகு கொஞ்சம் போடுவோம் மணத்துக்கு. சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நான் அடுப்பில் வச்சு இது கிண்ட போகிறேன். வாங்க அடுப்புக்கு போகிறேன். இப்போ நம்ம அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. எப்படி ஒரு 30 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நல்லா இப்படி கைவிடாமல் இப்படியே நம்ம கிண்டணும். கிண்டி நம்ம கட்டி அப்படி உளுந்து நல்லா இதாகிடுச்சாக்கு அதோடு அமர்த்திட வேண்டியது. இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். இதுக்கு போட வேண்டியது எல்லாம் இந்த மட்டன் ஹலீமுக்கு எல்லாமே போட்டியாச்சு. நம்ம கிண்டுற வேலை ஒன்று தான். இப்போ நான் கொஞ்சமாக அந்த பருப்பு அவிய போடும்போது 2.5 குட்டான் தண்ணி ஊற்றுனதில்ல, அதுக்கு நீங்கள் 1.5 குட்டான் தண்ணி ஊற்றுனா போதும். எனக்கு ஃபஸ்ட்டு இது தான். நான் வந்து ஒரு குட்டான் தண்ணியை கழிச்சிக்கிற வேண்டியதை. நம்ம வந்து சட்டியிலேயே அந்த பருப்பை வந்து அவிய போடலாம், மேலே குக்கரில் அவிய போடணும் தேவையில்லை. ஏன்னா உண்மையை சொல்லிக்கிறேன். இது அதுக்கு எனக்கு வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இப்போ இழுத்துருச்சு. இப்போ தான் ஹலீமை வர்றாஹா. இவ்வளோ நேரம் ஹலீமும் இல்லை, நோம்பு கஞ்சா இந்தஹா ஹலீம் வராமல் இப்போ தான் ஹலீமாக வந்துருச்சு. அதனால் நீங்கள் அந்த பருப்பு இது அவிய போடும்போது 1.5 குட்டான் தண்ணி நான் காட்டினேன்ல அந்த குட்டான்,
இங்கே பாருங்கள், இந்த குட்டானில் 2.5 குட்டான் காட்டினல, அதுக்கு நீங்கள் ஒன்றி ஊற்றுங்க. அந்த நான் போட்ட பருப்பு இருக்குது. நீங்கள் சட்டிலேயே நீங்கள் பருப்பு அவிய வைக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க.